பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு டோட்டல் பாடி செக்அப் பண்ணதுல எதிர்பாராம கிடைச்ச ரிசல்ட் இது. உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அதனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிருக்கு. இதுக்கும் நீங்க துபாய் போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பாருங்க. கோபப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. கூல். என்ன டாக்டர் பேசுறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை வச்சுட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? போச்சு. இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் டாக்டர். மனோஜ், இப்போதைக்கு உங்க மனதைரியம் ரொம்ப முக்கியம். தைரியமா இருங்க. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து நான் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி சொல்றேன். என் வயித்துல வளர குழந்தைய வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு உன் வாழ்க்கையில குழந்தையே இல்லாம ஆயிடுச்சு. பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல, அது மாதிரி கண்டிப்பா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். டேய் மனோஜ், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? எனக்குன்னு ஒரு பிரைவசி கிடையாது. தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு முதல்ல என்ன தனியா விட சொன்னியா? போ. ஓ, ஐயாக்கு பிரைவசி கேக்குதோ? என்னடா பொண்ணுகின்னு ஏதாவது பாக்குறியா? காமி. ஏய், கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட்டியா? அதான் சொல்லிட்டே இருக்கல, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. போ முதல்ல இங்க இருந்து. டேய், ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு லைஃப்ல இப்ப என்ன ப்ராப்ளம்? ஓகே, சரி விடு. டாக்டர் ரிப்போர்ட் வந்துச்சா? ஏன் உன டாக்டர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சொல்லுமா உன்கிட்ட? மனோஜ், என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? டாக்டர் ரிப்போர்ட் வந்துச்சா வரலையான்னு கேட்டேன், அவ்வளவுதானே? வந்துருச்சு, போதுமா? போ, எல்லாம் நார்மல் தான்.